துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்தைச் சேர்ந்த திமுகவினுடைய ஒரு முக்கிய தலைவர், இன்றைக்கும் பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு மதத்தை பற்றி பொறுப்பற்ற முறையிலே கீழ்த்தரமான அருவருக்கத்தக்க முகம் சுளிக்கும் வகையிலே பொது மேடையிலே பகிரங்கமாக பேசியிருப்பது தமிழகத்திற்கு அவமானம். அவரை கட்சி பதவியிலிருந்து எடுத்தால் போதாது, அமைச்சர் பொறுப்பிலிருந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி நீக்கவில்லை என்றால் திமுக அரசும் அதனை சார்ந்த தலைவரும் அவரை ஆதரிப்பதாக அர்த்தம். ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துவதை சம்மதம் என்று கூறுவதும் உண்மையாகிவிடும். மகளிரை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம். எனவே உடனடியாக அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தமாக மீண்டும் வலியுறுத்துகிறது. முக்கியமாக சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன் சார். அப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சொல்கிறேன். அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. கரெக்டி தான் வந்து அதிமுக நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணி இந்திய அளவிலே மீண்டும் வலுவாக உருவாக தொடங்கியிருக்கிறது. அதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வந்தது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்தது. நேரடியாக இரண்டு பேரும் பத்திரிகையாளரை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திய பிறகு திமுகவுக்கு அதன் கூட்டணிக்கும் தேர்தல் தோல்வி ஜுரம் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினமே தோல்வி பயத்தின் அடிப்படையிலே அவர்கள் கண்மூடித்தனமாக பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி என்பது நேச்சுரல் அலையன்ஸ் என்று கூறுவோம். இந்த கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி, வென்ற கூட்டணி. மீண்டும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவசர தேவைக்காக தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக திமுக அரசை அகற்றுவதற்காக மக்கள் மீது சுமையை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டிருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய திமுக, கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காத திமுகவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும், மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இந்த கூட்டணி தமிழகத்திலே மீண்டும் உருவெடுத்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சரை
சென்னை விஜயத்தின் போது நான் நேரடியாக சந்தித்து நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடித்தளமான கூட்டணியினுடைய பணிகள் மற்றும் கூட்டணியை மேலும் பலப்படுத்தக்கூடிய நிலைகளை குறித்து கூட்டணி தலைவர் என்ற முறையிலே நான் அவர்களிடம் பேசினேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.